கங்கா என்ன பண்ணுறாங்க, குமரன் கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நீ தானே கங்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன், அதனால் பேசல. அதுக்காக நீங்கள் அப்படியே இருந்துருவீங்களா, என்கிட்ட வந்து பேச மாட்டீங்களா அப்படின்னோடனே, இல்லை கங்கா நீ கோவமா இருக்கேன்னு தான் நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. சரி சரி விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் பார்த்துங்க சரியா. சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னோடனே, சரிங்க இந்த ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே முடிச்சுடுவோம் ஓகேவா? பரவாயில்ல கங்கா நானே பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிக்கலாம். சரியா? அப்படின்னோனே, சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அடுத்து வந்து இங்க வந்து காவேரி வந்து ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட, என்ன அமைதியா இருக்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. என்னங்க உங்ககிட்ட பேசினாலும் தப்பு, பேசினாலும் தப்பா? நான் தான் அமைதியா இருக்கேன்ல. வீட்ல கூட எந்த வேலையும் செய்யல. யாரையும் வந்து நான் காக்கா பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் பாட்டுன்னு உட்காந்துருக்கேன்ல. அப்புறம் என்னங்க அப்படின்னோனே, சரி சரி கோவிச்சுக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அதான் எதுவும் பண்ணல சொன்னேன்லங்க அப்படின்னோடனே, சரி ஓகே. சரி வா ஏன் வெளியே போயிட்டு வரலாம். அப்பா வேணாப்பா சாமி, நீங்கள் வெளியே கூப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன், உங்கள் கூட வருவேன். நீங்கள் நேராக என்ன பண்ணுவீங்க, வண்டியை நிறுத்திட்டு வண்டி உள்ளே இருக்க சொல்வீங்க. எதுக்கு இதெல்லாம்? அதனால் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து கூப்பிடுறாரு. தாத்தா கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேருமே. தாத்தா வந்து எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னோடனே, கையில் வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து, தாத்தா என்னாச்சு தாத்தா அப்படின்னோடனே, இல்லைப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்தை உங்கள் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிடுறேன், அப்போ தான்ப்பா ரிஜிஸ்டர் பண்ண கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து வந்து கொடுக்குறாரு. சரி முதல்ல நீ பாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னே, விஜய் வந்து தாத்தா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் தாத்தா, இதில் என்ன ஒரு பெரிய விஷயமா, அப்பா சொத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க ஒரு நாள், உங்கள் பேரில் இருந்தது, இப்போ என் பேர் எழுதி தரப்போறீங்க அவ்வளோதானே, இதில் எனக்கு அது இல்லை அப்பா, நீங்கள் எதுக்கும் பாரு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா உங்களுக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்க்க வராரு. பார்த்துட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைய, என்ன தாத்தா இதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. என்ன ஆச்சா, என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா இவர் அப்படின்னோடனே, என்னடா பண்ணியிருக்காரு, சொத்தில் முக்கால்வாசியில் வந்து கால்வாசி வந்து இவ பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. என்னது என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் யார் பேர் தெரியுமா, உன் பொண்டாட்டி பேர் தானே எழுதி வச்சுருக்கேன், இதில் என்னடா தப்பு இருக்குது, உன் பொண்டாட்டி அதுவும் அவள் பேரில் மொத்தமாக எழுதலை புரியுதா, கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், அதுவும் நீயும் வந்து சேர்ந்து தான் எழுதியிருக்கேன், 2 பேருக்கு சேர்ந்து கொஞ்சமும் மீதி வந்து உன் பேரில் எழுதியிருக்கேன் போதுமா அப்படின்னோடனே, அதுதான் ஏன் எழுதியிருக்கீங்க, அவன் பேரில் தானே எல்லாமே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு, அது எப்படி புருஷன் பொண்டாட்டினா 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணணும் செய்யணும், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பாட்டியில் அது வந்துங்க நான் சொல்கிறது கேளுங்க, அது வந்து அவங்க அப்பா சொத்து அவனுக்கு தானே சேரணும், அவனுக்கு தான் சேரணும், இப்போ கூட அவனுக்கு தானே சேர்ந்தா, அவன் பொண்டாட்டி பேரில் இருந்தானா அவன் பேரில் இருந்தானா எல்லாம் ஒன்று தானே. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க நம்ம வந்து காவேரி. உடனே தாத்தா கிட்ட, தாத்தா அதெல்லாம் வேணாம் தாத்தா, எதுவாக இருந்தாலும் அவர் பேரில் இருக்கட்டும், என் பேரில் வேணாம் தாத்தா சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே, ஏம்மா வேணான்ற, நீ அவன் வந்து நீயும் அவனும் புருஷன் பொண்டாட்டி தானே, இதில் என்னம்மா தப்பு இருக்குது, விஜய் பொண்டாட்டி நீ தானே, அப்போ உன் பேரில் இருந்தா என்ன அவன் பேரில் இருந்தானா, இதில் ஏம்மா நீ வேணாம் சொல்கிற, என்னப்பா சொல்லுப்பா, எதுக்காக நீங்கள் 2 பேரும் வேணாம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, அது வந்து தாத்தா அப்படின்னா, ஒன்றும் இல்லை நான் அதுக்காக சொல்ல தாத்தா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்குறேன், எதனால் இப்படிலாம் பண்ணீங்க, அதெல்லாம் எதுக்கு தாத்தா மறுபடியும் என் பேரில் இருந்துச்சுன்னா எல்லாமே கழுத்துனா நான் தான் போகிறேன் எல்லாம் செய்கிறேன், ஏன் அவளும் ஆஃபீஸ் வரட்டும், அவளும் எல்லா வேலையும் பார்க்கட்டும், இதெல்லாம்ப்பா தப்பு இருக்குது, அவளும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல, நாளையிலேருந்து காவேரி நீயும் ஆஃபீஸ் போயிடுமா, அங்கே என்ன நடக்குது உனக்கும் தெரியணும் புரியுதா அப்படின்னோடனே, காவேரி முடிக்கிறாங்க. என்ன தாத்தா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார் விஜய், தாத்தாவை எப்போவே ஒரு நல்லது தான் செய்வேன், இதுவும் நல்லதுக்காக தான் செஞ்சுருக்கேன், உன் வாழ்க்கைக்கு தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. விஜய் வந்து செம்ம டென்ஷனாக காவேரியை